Unit 5 Reproduction and Modification in Plants இன்னைக்கு part 3 பார்க்க போறோம். Already part 1, part 2 பார்த்திருப்பீங்க. நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா part 1 மற்றும் part 2ல படித்த பகுதிகளை ரிவிஷன் கொடுக்க போறேன். அதுக்கு அடுத்து pollination, அதனுடைய types, வகைகள், அப்புறம் fertilization பார்க்க போறோம். பார்க்கலாமா? So revision. First question. Reproductive part of a plant is A. root, B. stem, C. leaf, D. flower. தாவரத்தோட இனப்பெருக்க பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதி எது? Flower. Yes. Question. The male reproductive part of a flower is. பூவில் இருக்கக்கூடிய ஆண் இனப்பெருக்க பகுதி எது? Androecium. The male reproductive part of a flower is androecium. Next one. Dash is the basal swollen part of the gynoecium. Gynoecium என்னன்னு பார்த்தோம்? Female reproductive part of a flower ன்னு பார்த்தோம். அதனுடைய swollen பகுதிக்கு என்னன்னு பேருன்னு பார்த்தோம்? Ovary. So, ovary is the basal swollen part of the gynoecium. Next one. Write two types of reproduction in plants. தாவரத்தில் நடைபெறும் இரு வகையான இனப்பெருக்க முறையை எழுதுக அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னு பார்த்தோம் நம்ம? Asexual and sexual reproduction. Next one. What are the two important parts of a flower? மலரில் காணப்படும் முக்கியமான இரண்டு பகுதிகள் எது அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன பகுதிகள் பார்த்தோம்? Androecium and gynoecium. So what are the two important parts of flower? Androecium and gynoecium. So இந்த 5 क्वेश्चन ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. திரும்ப ஒரு முறை இத படிச்சு எனக்கு A4 ஷீட்ல எழுதி சப்மிட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ pollination என்னன்னு பார்க்கலாமா? Pollination மகரந்த சேர்க்கையின் பேர். என்னன்னு பேரு? மகரந்த சேர்க்கை. Define pollination உங்களுக்கு ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. Define தான் வரையறு. Pollination மகரந்த சேர்க்கையை வரையறுன்னு அர்த்தம். இப்போ pollination என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா transfer of pollen grains from the anther to stigma is called pollination. Transfer of pollen grains என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா அதான் வந்து மேல் பார்ட் androecium பேரு. அதை நான் ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு பார்த்தோம் pollen grains, பவுடர் லைக் எல்லோ கலர்ல பவுடர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா அந்த pollen grains. ஸோ அந்த pollen grains இந்த ஃபீமேல் பார்ட் அந்த ஸ்டிக்மா இருக்கு இல்லையா, இந்த கைனீஷியம் இருக்கு இல்லையா, கைனீஷியத்தோட அப்பர் பார்ட் ஸ்டிக்மா இருக்கு இல்லையா, ஸோ அதை அடையும் நிகழ்ச்சிக்கு பேர் தான் பாலினேஷன் பேர். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from anther to stigma is called pollination அப்படின்னு பேர். பார்க்கலாமா திரும்ப ஒரு வாட்டி? Transfer of pollen grains from the anther to stigma is called pollination. So there are two types of pollination. Self-pollination, cross-pollination. அப்போ மகரந்த சேர்க்கைனா என்னன்னு பார்த்தோம்? மகரந்த தூளானது, மகரந்த பையிலிருந்த மகரந்த தூளானது சூழ்முடியை அடையும் நிகழ்ச்சிக்கு பேரு தான் மகரந்த சேர்க்கைன்னு பார்த்தோம். அவை இரண்டு வகைப்படுன்னு பார்த்தோம். தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை. சோ அந்த மகரந்த பையிலிருந்து இந்த மகரந்த தூளானது இந்த சூழ்முடியை அடையும் நிகழ்ச்சிக்கு பேரு தான் மகரந்த சேர்க்கை என்று அழைக்கப்படும். Again I am going to read one more time. Transfer of pollen grains from the anther to stigma is called pollination. There are two types of pollination, self-pollination and cross-pollination. இப்போ self-pollination என்ன, cross-pollination என்னன்னு தனித்தனியா பார்க்க போறோம். பார்க்கலாமா? Self-pollination. Self-pollination is the transfer of pollen grains from the anther to the stigma of the same flower or another flower of the same plant. இப்போ ஒரு பூல இருக்கக்கூடிய அந்த மகரந்த தாள் இருக்கு இல்லையா, மகரந்த தாள் வட்டம் இருக்கு இல்லையா, ஆந்தர் இருக்கு இல்லையா, அந்த ஆந்தர்ல இருந்து உருவாகக்கூடிய அந்த pollen grains அதே பூவில் உள்ள சூழ்முடியை அடையும் நிகழ்ச்சிக்கு பேரு தான் செல்ஃப் பாலினேஷன் பேரு. ஒரே பூவில் உள்ள மகரந்த தூளானது
அதே பூவில் உள்ள சூழ்முடியை அடையும் நிகழ்ச்சிக்கு பேரு செல்ஃப் பாலினேஷன், தன்மகரந்த சேர்க்கைன்னு பேரு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு செடியில் உள்ள ஒரு பூவில் உள்ள மகரந்த தூளானது அதே செடியில் உள்ள மற்றொரு பூவில் உள்ள சூழ்முடியை அடையும் நிகழ்ச்சிக்கு பேரு செல்ஃப் பாலினேஷன் தான் பேரு. So self pollination is the transfer of pollen grains from the anther to the stigma of the same flower or another flower of the same plant is called self pollination பேரு. புரிஞ்சுதா? ஒரு பூவில் உள்ள மகரந்தத்தூள் அதே பூவில் உள்ள சூழ்முடியை அடைஞ்சா செல்ஃப் பாலினேஷன் பேரு, அல்லது ஒரு செடியில் உள்ள ஒரு பூவில் உள்ள மகரந்தத்தூள் அதே செடியில் உள்ள மற்றொரு பூவில் உள்ள சூழ்முடியை அடைந்தாலும் செல்ஃப் பாலினேஷன், தன்மகரந்த சேர்க்கையின் பேர். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்து போவோமா? வாட் இஸ் கிராஸ் பாலினேஷன்? அடுத்த டைப் என்ன பார்த்தோம்? கிராஸ் பாலினேஷன். அயல் மகரந்த சேர்க்கை என்றால் என்ன? Pollen grains are transferred from the anther of one flower to the stigma of another flower of the same kind or different plant. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் உள்ள இந்த பூவில் இருக்கக்கூடிய மகரந்த தூளானது மற்றொரு செடியில் உள்ள சூழ்முடியை அடையும் நிகழ்ச்சிக்கு பேர் தான் அயல் மகரந்த சேர்க்கைன்னு பேர். அப்போ இந்த செடியில் இருக்கக்கூடிய பூவில் உள்ள மகரந்த தூள் இந்த செடியில் இருக்கக்கூடிய இந்த பூவில் உள்ள சூழ்முடியை அடையும் நிகழ்ச்சிக்கு பேர் தான் அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு பேரு. ஸோ இந்த படத்தை உங்களுக்கு நல்லா கிளியரா கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு பிளான்ட் ஏ ஒரு செடி, இது ஒரு செடி பிளான்ட் பின்னு பேர். ஸோ இந்த பிளான்ட் பியில் இருக்கக்கூடிய ஒரு பூவில இருந்து இந்த மகரந்த தூளானது அடுத்த செடியில் இருக்கக்கூடிய சூழ்முடியை அடையும் நிகழ்ச்சிக்கு பேர் தான் அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு பேரு. கிராஸ் பாலினேஷன் பேரு. Pollen grains are transferred from the another of one flower to the stigma of another flower of the same kind or different plant is called cross pollination pair. Okay va? புரிஞ்சுதா? இப்போ what is cross pollination? Pollen grains are transferred from the anther of one flower to the stigma of another flower of the same kind or the different plant. Okay, next போலாமா? What are the agents of pollination? இந்த pollination நடைபெறுவதற்கு துணை புரியக்கூடிய காரணிகள்லாம் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. So இந்த pollination நடைபெறுவதற்கு பாத்தீங்கன்னா wind, water, insects and animals are helpful for pollination and are known as pollinators. இந்த மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு காற்று, நீர், பூச்சிகள் மற்றும் விலங்குகள் துணை புரிகின்றன. சோ அதற்கு பாலினேட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. சோ இந்த பாலினேஷன் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்களா, இந்த பாலினேஷன் ஏஜென்ட் கொடுத்திருக்காங்களா, அதை வந்து ரெண்டு வகையா பிரிச்சுட்டாங்க. ஏபயாட்டிக் ஃபேக்டர், பயாட்டிக் ஃபேக்டர். ஏபயாட்டிக்ல காற்றும் நீரும் கொடுத்திருக்காங்க, விண்ட், வாட்டர். பயாட்டிக் ஃபேக்டர்ல பேர்ட், இன்செக்ட், பேட். சோ ஏபயாட்டிக் ஃபேக்டர்ல பாத்தீங்கன்னா காற்றின் மூலம் என்ன ஆகுனா அந்த மகரந்த தூளானது பறந்து போயினா மற்றொரு செடியில் உள்ள பூவுல போய் இருக்கக்கூடிய சூழ்முடியை அடையும். சோ அப்போ மகரந்த சேர்க்கை நடைபெறும். அதே மாதிரி நீர்ல பாத்தீங்கன்னா நீரிலே வாழக்கூடிய தாவரங்களில் உள்ள அந்த பூக்களில் இருக்கக்கூடிய மகரந்த தூளானது அந்த நீரிலேயே மிதந்து போயிட்டு மற்றொரு செடியில் இருக்கக்கூடிய சூழ்முடியை அடைந்து மகரந்த சேர்க்கை நடைபெறும். சோ அப்ப காற்று மூலமும் நீர் மூலமும் மகரந்த சேர்க்கை நடைபெறுகின்றது. அதே மாதிரி பயாட்டிக் ஃபேக்டர்ல பாத்தீங்கன்னா பறவைகள், பூச்சிகள், வௌவால் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறுகின்றது. சோ இங்க ஒரு வீடியோ கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த ஹனிபி தேனி என்ன பண்ணுதுன்னு சொன்னாக்கா இந்த செடியில் உள்ள இந்த பூவில் உள்ள தேனை குடிக்க போகும்பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதனுடைய உடம்புல என்ன ஆகும்னா அந்த மகரந்த தூள் ஒட்டிக்கொள்ளும். சோ அந்த ஒட்டிட்டு என்ன ஆகும் சொன்னாக்கா மற்றொரு பூவுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்முடியில போய் அந்த மகரந்த தூள் சென்றடையும். அப்போ மகரந்த சேர்க்கை நடைபெறும். சோ அதற்கு இந்த தேனி காரணமாக அமைகின்றது. சோ அதான் நம்ம என்னன்னு சொல்றோம், அத ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம். சோ what are the agent of pollination? Agents like wind, water, insects and animals are helpful for pollination and are known as pollinators. Okay, இந்த क्वेश्चन கண்டிப்பா கேட்பாங்க, இத படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? பாலினேஷனுக்கு அப்புறம் என்ன நடைபெறும்? After pollination, the fusion of male and female gametes takes place. It is called fertilization. அப்போ பாலினேஷனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு என்ன கொடுத்திருக்காங்க?
fertilization. கருவுறுதல் அப்படின்னு பெயர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த போலன் கிரைன் வந்து இந்த சூல் முடியை வந்து அடைந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் பார்த்தாக்கா இந்த ஸ்டிக்மால இருந்து உள்பக்கமாக சென்று இந்த போலன் இந்த ஸ்டைல் வழியாக உள்ளே போய் இங்க இருக்கக்கூடிய இந்த ஓவியல் இருக்கு இல்லையா, ஓவியலோட ஃபியூஸ் ஆகும். அதோட இணைய நிகழ்ச்சிக்கு பேர் தான் ஃபெர்டிலைசேஷன். பேர் என்னன்னு பேரு? ஃபெர்டிலைசேஷன். ஸோ ஆஃப்டர் பாலினேஷன் the fusion of male and the female gametes takes place. It is called fertilization. இப்ப அந்த fertilization எங்க நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஓவரி. எங்க நடைபெறும்? ஓவரி. ஆஃப்டர் fertilization ஓவரி இங்க இருக்கு இல்லையா, அந்த ஓவரி becomes fruit ஆக மாறிடும். என்ன மாறிடும்? fruit. Ovule becomes seed. So after pollination the fusion of male and female gametes takes place. It is called fertilization. After fertilization ovary becomes fruit, ovule becomes the seed. Okay, புரிஞ்சுதா? அப்போ மகரந்த சேர்க்கைக்கு அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சி பேரு கருவுறுதல் பேரு. அதாவது ஆண் கேமிட்ஸும் பெண் கேமிட்ஸும் இணைய நிகழ்ச்சிக்கு பேர் தான் கருவுறுதல் பேரு. அது எங்க நடைபெறும் பார்த்தாக்கா ஓவரியில நடைபெறும். சோ கருவுறுதல் நடைபெற்றதற்கு பிறகு ஓவரி வந்து கனியாக மாறும், ஓவில் வந்து விதையாக மாறும். புரிஞ்சுதா? அடுத்து போலாமா? இது வரைக்கும் நம்ம படிச்ச பகுதியை ஒரு ரீகால் பண்ணலாம். என்னென்ன பார்த்தோம்? பாலினேஷன் பார்த்தோம். அந்த பாலினேஷன் என்ன பார்த்தோம்? the pollen grains reaches the stigma. so இந்த pollen grains இந்த ஆண்ட்ரிஷியத்துல இருந்து இந்த pollen grains வந்து ஸ்டிக்மாவை அடையும் நிகழ்ச்சிக்கு பேர் தான் பாலினேஷன் பார்த்தோம். ஸோ பாலினேஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு சொன்னாக்கா அந்த pollen grains இருக்கக்கூடிய மேல் கேமிட் என்ன ஆகும்னு சொன்னாக்கா இங்க ஸ்டைல் வழியாக உள்ளே சென்று இந்த ஓவியலோட இணை நிகழ்ச்சிக்கு பேர் தான் ஃபெர்டிலைசேஷன். என்னன்னு பேரு? ஃபெர்டிலைசேஷன் பேரு. ஸோ இந்த மேல் கேமிட் இங்க ஃபீமேல் கேமிட் இது ரெண்டும் இணையக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் தான் ஃபெர்டிலைசேஷன் பேரு. ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னவா மாறும்? இந்த ஓவியூல் என்னவா மாறிடுது? சீடா மாறிடும். இந்த ஓவரி ஃப்ரூட்டாக மாறிடும். ஸோ இதான் ஃப்ரூட்டு, இதான் ஓவரி. இதுக்குள்ள கூடிய ஓவியல் என்னவா மாறிச்சு? சீடா மாறிச்சு. இதான் சீட். இந்த சீடு தான் ஒரு புதிய செடியை உருவாக்கும். ஸோ இவ்வாறு தான் தாவரத்துல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலம் ஒரு புதிய செடியை உருவாக்குகின்றது. ஸோ பாலினேஷனுக்கு அப்புறம் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன்ல தான் என்ன ஆகும்னு சொன்னாக்கா ஓவியூல் becomes seed, ovary becomes fruit. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ovule becomes seed, ovary becomes fruit. ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இதுல ஒரு 3 கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. டிஃபைன் பாலினேஷன், வாட் இஸ் கிராஸ் பாலினேஷன், நெக்ஸ்ட் ஒன் வாட் ஆர் த ஏஜென்ட் ஆஃப் பாலினேஷன். இந்த கொஸ்டினை படிச்சு எனக்கு A4 ஷீட்ல எழுதி சப்மிட் பண்ணவும். தேங்க்யூ. If you like this video, like, share and subscribe. Give your valuable comments. Thank you.